வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் சிறுவர் இல்லங்களில் வசித்து வரும் சிறுவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை அரசாங்கத்தினது என்று பிரதமர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான பல இதுவரை வெளியே வராத தகவல்கள் தற்போது நடைபெறும் விசாரணைகளின் மூலம் வெளியாகி வருகின்றது என்று நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. சரத் பொன்சேகாவை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் 3 பிரதிவாதிகள் தொடர்பான வழக்கு மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. செம்மணி புதைகுழி விவகாரம் சிறுமியின் எலும்புக்கூடு அடையாளம் அகழ்வு பணி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். பல்வேறு காரணங்களால் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் சிறுவர் இல்லங்களில் வசித்து வரும் சிறுவர்களின் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை அரசாங்கத்தினது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களுக்காக வழங்கும் மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடுப்பனவு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறியதாவது, சமூகத்தில் பல சேதங்களை சந்தித்து பெற்றோரின் பாதுகாப்பும் அரவணைப்பும் இல்லாமல் வளர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் சிறுவர்களுக்கான கடைசி தங்குமிடமாக சிறுவர் இல்லங்கள் அமைகிறது. அத்தகைய இடங்களில் வாழும் பிள்ளைகளின் வாழ்வை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்குண்டு. இந்த பிள்ளைகளின் கல்வி, உடல் மற்றும் மனநல பாதுகாப்பு ஆகியவை அரசாங்கத்தின் முக்கிய கடமைகளாகும். எனவே பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகளையும் மற்ற சிறுவர்களைப் போல பாதுகாக்க அரசு செயலாற்ற வேண்டியது அவசியம். அவர்கள் எங்களது பிள்ளைகளே என்பதை உணர்ந்து சமபாங்கான உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல தகவல்கள் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளின் மூலம் வெளியாகி வருகிறது என்று அமைச்சரவை பேச்சாளரும் மற்றும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் தொடர்புடைய பலர் விரைவில் கைது செய்யப்படுவர் என்றும் கூறினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்களை நாடு கடந்து தேடிக்கொண்டு வருவதற்காக ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டதாகவும் அவர் கூறினார். அந்த அமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவர் என்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவர் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த நிகழ்வுகளுக்கான விசாரணைகள் இன்னமும் முழுமையாக முடிவடையவில்லை. பல விடயங்களுக்கு இன்னமும் நீதியை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இது ஒரு பெரிய குற்ற செயலாக கருதப்படுகிறது. விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும். இதற்கான அறிக்கை விரைவில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட 76 பில்லியன் ரூபாய் நிதி எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் பட்ஜெட்டில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்காக 23 பில்லியன் ரூபாயும் மாகாண சபைகளின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 53 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் இந்த நிதி பயன்பாட்டில் தாமதம் ஏற்பட்டால் அது திட்டங்களை பின்னடைய செய்யும் என்றும் பிரதியமைச்சர் ருவான் செனரத் கூறினார். சில உள்ளூராட்சி அமைப்புகளில் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தாமதம் அடைவது அபிவிருத்தி பணிகளில் இடையூறு ஏற்படுத்துவதாகவும் இந்த நிலையில் நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாத பட்சத்தில் அதனை மீண்டும் அரசின் திரைசேரிக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். இலங்கையில் 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கு தேவையான 5171 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அனைத்து பள்ளி சீருடை துணிகளையும் சீனா அதிகாரப்பூர்வமாக நன்கொடையாக வழங்கியுள்ளது. நன்கொடை நிறைவடைந்ததை குறிக்கும் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் பரிமாற்ற விழா பத்ரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான டாக்டர் ஹரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹொய் ஜியங்காங் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சீன அரசாங்கத்தின் மானியமான இந்த துணி 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்து மாநில மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான முழு பள்ளி சீருடை தேவையையும் உள்ளடக்கியது. இந்த நிகழ்வின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த நன்கொடை சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்பு ஒத்துழைப்பின் பிரதிபலிப்பாகும் என்று கூறினார். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் சீனா நமது தேசிய பள்ளி சீருடை தேவையில் குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியது. இந்த ஆண்டு அவர்கள் முழு தேவையினையும் தாராளமாக வழங்கியுள்ளனர். இந்த ஆதரவு இலங்கைக்கு ஒரு கடினமான நேரத்தில் வருகின்றது. மேலும் இது மிகவும் பாராட்டத்தக்கது என்று அவர் கூறினார். 2026 கல்வியாண்டில் இலங்கை வெளியுறவு வளத்துறை மூலம் சீனாவிடம் தொடர்ச்சியான ஆதரவை ஏற்கனவே கூறியுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். இலங்கையை ஆதரிப்பதில் சீனாவின் உறுதிப்பாட்டை தூதர் ஹொய் ஜியங்காங் மீண்டும் வலியுறுத்தினார். சீனா எப்போதும் இலங்கைக்கு ஒரு நம்பகமான நண்பராக துணை நிற்கும். இந்த பள்ளி சீருடைகள் வெறும் ஆடைகள் மட்டுமல்ல, நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய நட்பின் சின்னமாகும் என்று அவர் கூறினார். சீன தூதரகம் மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குழுவினர் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்தனர்.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சுஜீவ சேனசிங்கவுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த பலர் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தனர். இதில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, எம்பிக்களான மனோ கணேசன், தயாசிரி ஜெயசேகர், ரஞ்சித் மத்தும பண்டார, லக்ஷ்மண் கிரியல்ல, SM மரைக்கார், ஹர்ஷ டி சில்வா, பழனி திகாம்பரம், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் உதய கமன்பில மற்றும் கபீர் ஹாசிம் உள்ளிட்ட மேலும் சிலரும் தமது ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வழக்கில் அவரில் பிணையில் விடுதலை செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை கொண்டு தாக்குதலின் மூலம் கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் 3 பிரதிவாதிகள் தொடர்பான வழக்கு மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாரத்ன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினத்தில் சாட்சி வழங்க இருந்த ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் புதிய விசாரணை தினத்தை குறிப்பிடுமாறு பிரதி ஆசிரியர் நாயகம் லக்மாலி கருணாநாயக்க கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கையினை ஏற்ற நீதிபதி வழக்கின் மேலதிக சாட்சியங்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கையை ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் 27 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த வழக்கை சட்டமா அதிபர் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்துள்ளார். 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற தாக்குதலின் மூலம் அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை கொலை செய்ய முயற்சித்தமை முக்கியமான குற்றச்சாட்டாக குறிப்பிடப்படுகிறது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் S25 என அடையாளம் கொடுக்கப்பட்ட எலும்புக்கூடு சுமார் 4 முதல் 5 வயதுடைய சிறுமி ஒருவரை சேர்ந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த புதைகுழியில் குற்றவியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் AA ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு விசாரணையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தை பிரதித்துவப்படுத்திய சட்டத்தரணி தற்பரன் கூறுகையில், முதலில் அகழப்பட்ட புதைகுழியில் 63 எலும்புக்கூடுகள் மற்றும் அதன் பின்னர் அகழப்பட்ட பகுதிகளில் மேலும் 2 எலும்புக்கூடுகள் என்று மொத்தமாக 65 எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். சிறுமி ஒருவரை சேர்ந்தது என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு தொடர்பான மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொல்லியல் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் ஆகியோரின் அறிக்கைகளும் சுருக்கமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி S25, S48, S56 என அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒரே வயது குழுவை சேர்ந்த சிறுவர்களுடையவை என்றும் தெரிய வருகிறது. குறிப்பாக S25 சிறுமி ஒருவரின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவா சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சட்டத்தரணிகள் குழுவினர் அகழ்வு பகுதிக்கு தங்களது பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நீதிவான் நீதிமன்றம் மேற்கண்ட கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் தமது சட்டத்தரணியோடு இணைந்து அகழ்வு பகுதிக்கு செல்லலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது. ஊடகவியலாளர்கள் மற்றும் நிபுணர்கள் புகைப்படங்களை எடுத்து பதிவு செய்யலாம் என்றாலும் கண்டெடுக்கப்படும் ஆதாரங்களை வைத்து தேவையில்லாத புனைகதைகள் பரவுவதை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணி ஜூலை 21ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்றும் சட்ட வைத்திய அதிகாரி மன்றத்தில் அறிவித்துள்ளார்.